அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாக்யராஜ் சொன்னதெல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டு சுரேஷோடைய மனசும் பார்த்தா கொஞ்சம் மாறுது. சரிண்ணே, நீ சொன்ன மாதிரி இனிமேல் அவகிட்ட நான் கோவப்படலை, சண்டை போடலை. சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் சுரேஷும் ஹோட்டல்ல இருந்து கிளம்பிடுறாங்க. போற வழியில பார்த்தா மல்லிப்பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி பாக்யராஜ், மல்லிப்பூ வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கூப்பிடவும், ஆமா மலருக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் மல்லிப்பூ வாங்க இறங்குறாரு. மல்லிப்பூ பார்த்தா பாக்யராஜும் வாங்கிறாரு. சுரேஷ் உனக்கும் வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், எனக்கு எதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், என்னடா கல்யாணம் ஆயிடுச்சுடா உனக்கு, கல்யாணம் ஆனா புருஷங்க இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும்டா, அவங்களுக்கு இதுல ஒரு சின்ன சந்தோஷம்டா, இதெல்லாம் நீ இப்பதான் புரிஞ்சுக்கிற போறியோ, பாரு நான் மலருக்கு வாங்கியிருக்கேன், பாட்டி இதே மாதிரி இன்னொரு முளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் பார்த்தா இன்னொரு முளம் பூவை கவர்ல கொடுக்குறாங்க. இந்தாடா சுரேஷ், நீ இதை போய் மதிக்கிட்ட கொடு, இன்னையிலிருந்து மதிக்கிட்ட நல்லா பேசி பழக ஆரம்பி, சண்டை போடாது, எப்ப பார்த்தாலும் முகத்தை இப்படி உருன்னு வச்சிருக்காது, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சமாதானப்படுத்தி சுரேஷை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. சுரேஷும் மனசெல்லாம் மாத்திக்கிட்டு வீட்டுக்கு வராரு. என்னங்க எங்க போனீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி மலரு சொல்லுவோம். மலரு எனக்கு எதுவும் சாப்பாடு வேணாம், நானும் சுரேஷும் வெளியில சாப்பிட்டுட்டோம். வெளியில சாப்பிட்டீங்களா, எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி மலரு கேட்கும். சரிடி, 2 பேரும் வெளியில சாப்பிட்டோம், சுரேஷ் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு, அதனாலதான். இந்தா மலரு மல்லிப்பூ அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கொடுக்குவோம். பாரு பாக்யராஜுக்கு இன்னைக்கு என்ன ரொமான்ஸ் தூள் பறக்குது, காலையிலேயே அப்படித்தான் ரொமான்ஸா இருந்துச்சு, இப்ப மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், பிடிடி வர வழியில வழக்கமா வாங்குற அந்த பாட்டியை பார்த்தேன், அவங்க வாங்க சொன்னாங்க, பத்தாவதுக்கு நீ கொண்டு தெரியுமா சுரேஷுக்கும் வாங்கி கொடுத்தேன். சுரேஷ் ஏதோ நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஓரளவு மனசு மாறி இருக்க மாதிரி தெரியுது, சுரேஷும் மல்லிப்பூ வாங்கியிருக்கான், அதை மதிக்கிட்டையும் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், என்னங்க சொல்றீங்க, சுரேஷ் இப்படியெல்லாம் செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், வேற வழி இல்லைல்ல, கல்யாணம் ஆயிருச்சு, இனிமேலாவது மாறுடான்னு சொல்லியிருக்கேன், பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் பேசிக்கிட்டு இருக்க. சுரேஷ் பார்த்தா கையில பூ வச்சுக்கிட்டு, இதை இவகிட்ட கொடுத்தா என்ன நினைப்பா, ஒருவேளை வேலையை திரும்ப வாங்குறதுக்காக இவளை நான் இப்படியெல்லாம் ஐஸ் வைக்கிறேன்னு நினைப்பாளோ, அண்ணன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லி மனசை மாற்றி விட்டு போயிருச்சு, இவகிட்ட நல்லா பேசலாமா இல்லை எப்பயும் போல நம்ம பாட்டுக்கு இருப்போம்மா, இந்த பூவை கொடுப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மனசுக்குள்ள கடந்து உரையிட்டுக்கிட்டே இருக்காரு. வேற வழியே இல்லை, வேலை நமக்கு கிடைக்கணும், இவகிட்ட நம்ம எவ்வளவு கோவப்பட்டாலும் ஒன்றும் நடக்க போறதுலேயும் தெரிஞ்சு போச்சு, யாரு என்ன சொன்னாலும் அவ பேச்சாதான் பேசுறா, வேற வழியே இல்லை, அண்ணன் சொன்ன மாதிரி இவகிட்ட அன்பா பேசி என்ன காரியம் சாதிக்கணுமோ அந்த காரியத்தை சாதிச்சுக்கிற வேண்டியதான், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்ற மாதிரி இவகிட்ட அன்பா பேசி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ரூமு கதவை திறக்கிறாரு. மதி உட்காந்துருக்காங்க. மதி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கூப்பிடவும், மதி பார்த்தா பாக்குறாங்க, என்னடா என்னைக்கு இல்லாத திருநாளா பேர் சொல்லியெல்லாம் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்க்கவும், என்ன அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், இல்லை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவை பார்த்தா சுரேஷ் மதிக்கிட்ட கொடுக்கவும், என்ன இது அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், பார்த்தா தெரியல மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், மல்லிகைப்பூவா நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், கேட்டாதான் வாங்கி கொடுக்கணுமா, எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால வாங்கி கொடுக்குறேன், இந்தா வச்சுக்க தலையில் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கொடுக்கவும், சரின்னு சொல்லிட்டு மதியும் பார்த்தா வாங்கிக்கிறாங்க. அப்போதான் சுரேஷ், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், இல்லை இனிமேல் நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாமே, இனிமேல் நமக்கு எந்த சண்டையும் போடாமல் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்போமே அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்னடா இது காலையிலேருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை என்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, என்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டீங்க, எவ்வளவு திமிரா பேசுனீங்க, இப்போ என்னன்னா திடீர்னு வந்துட்டு சண்டையெல்லாம் வேணாம் நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்போம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், அதான் சொல்றேன்ல, அம்மா அப்பாக்காக அண்ணன் அண்ணிக்காக எல்லாருக்காகவும் இந்த வீட்டில் இனிமேல் இப்படி ஒரு சண்டை குழப்பம் வேண்டாம், ஏன் வேலையை நான் பார்த்து, எனக்கு வேலை திரும்ப கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன், என் மாமா மூலமா யார் யார் மூலமா என் வேலை கிடைக்கிறதுக்கு அடுத்து என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் என் வேலை விஷயமா உங்ககிட்ட நான் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், இப்பதான் சரியான முடிவெடுத்திருக்கீங்க, உங்க வேலை விஷயத்துல என்னால எதுவும் செய்ய முடியாதுதான்,
அதே மாதிரி நீங்க இப்ப பேசுறத என்னால எதையுமே உண்மைன்ற மாதிரி ஏத்துக்கிற முடியல அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், உண்மைன்ற மாதிரி ஏத்துக்கிற முடியலன்னா என்ன, என்னைய பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், தெரியுதாலாம் இல்ல, பார்த்தாலே அப்படித்தான் இருக்கு, ஏதோ என்கிட்ட காரியம் நடக்குன்றதுக்காக நீங்க இப்படி நடிக்கிறீங்களோன்னு தோணுது. யாருமே இப்படி சடனா சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன திடீர்னு அப்படியே அந்தர்பல்டி அடிச்ச மாதிரி மாறி பேசுறீங்களா, அதான் எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், சுரேஷ்க்கு பார்த்தா பயங்கரமா கோவருது. மனசுக்குள்ள பார்த்தா மதியை கடந்து திட்டுறாரு. இவகிட்ட அன்பா பேசி சாதிக்கலான்னு பார்த்தா இதுக்கும் இப்படி திமிரா பேசுறாளே, இவளை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கடந்து மனசுக்குள்ள கடந்து குமுற. சரி கோவலாம் வேணாம் சுரேஷ், அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னவோ நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்டு, இந்த மல்லிகைப்பூ தலையில் வச்சுக்க, இனிமேல் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நம்ம இருப்போம், அதுக்கப்புறம் உன்னைய நான் புரிஞ்சுக்கிறேன், என்னைய நீ புரிஞ்சுக்க, 2 பேருக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். ஆரம்பத்திலேருந்து இப்போ வரையுமே நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்குது, முதல்ல அதை கிரியேட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா மற்ற விஷயத்த பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், சரிதா அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா மல்லிகைப்பூவை தலையிலலாம் வச்சுக்கிறாங்க. சரி எனக்கு ஒரு காஃபி போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், எனக்கு காஃபியெல்லாம் அந்த அளவுக்கு போட தெரியாது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உன் கையால் ஒரு காஃபி மட்டும் போட்டுட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா கிச்சனுக்கு வந்து காஃபி போட போகிறாங்க. பின்னாடியே பார்த்தா மலர் வராங்க. தலையில் பார்த்தா மதி மல்லிகைப்பூலாம் வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, சுரேஷ் கொடுத்த பூவை மதி தலையிலலாம் வச்சிருக்காளா, மதி என்ன பண்ணுற கிச்சனில் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வரவும், காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், காஃபியா இந்த நேரத்துலையா, நைட்டா, யாருக்கு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அவருனா எவர் அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், அவரு தான் உங்கள் கொழுந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், சுரேஷா சுரேஷா உங்ககிட்ட காஃபி கேட்டா நீ சுரேஷுக்கா காஃபி போடுற அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், ஆமாம் இதையே இவ்வளவு ஆச்சரியமா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இல்லை நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு, நீ சுரேஷ் வாங்கி கொடுத்த பூவை தானே தலையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், இல்லை சுரேஷும் அவரும் ஒன்னாதான் சாப்பிட்டு வந்திருக்காங்க, வரையில 2 பேரும் ஒன்னாதான் பூ வாங்கிட்டு வந்தாங்களாம், அதான் கேட்டேன், சுரேஷ் வாங்கி கொடுத்த பூவை தான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அதானே பார்த்தேன், இவருக்கெல்லாம் எப்படா இந்த பூ வாங்கிட்டு வரதெல்லாம் தோணுன்னு, அதானே உங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை பார்த்து இவரும் வாங்கியிருக்காரு, இதுவுமே சந்தேகம்தான், இவரா வாங்கினாரா இல்லை அவர் வாங்கி கொடுத்ததுனால இவர் வந்து கொடுத்தாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லை சுரேஷா தான் வாங்கினானா அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படியே திருப்பி சொல்லவும், சரி நான் போய் இந்த காஃபியை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா காஃபியை போய் கொடுக்க போறாங்க. அப்பதான் மலர், இப்ப இருக்கிற மாதிரியே இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க.